இளைய சகோதர சகோதரிகள் வழியிலிருந்து சின்ன சின்ன நன்மைகள் நடைபெறுகின்ற காலகட்டம். அவர்களால் சில உதவிகள் கிடைப்பது, அவர்களின் துணை கொண்டு நீங்கள் சிலவற்றை செய்வது, இதற்கெல்லாம் சிறப்பு. அதேபோல் இந்த காலகட்டம் உயர்கல்வியில் நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவுதனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, கும்பராசி நேயர்களை பற்றி தான். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மே மாதம் இவர்களுக்கு எங்கெல்லாம் ஏற்றம், எங்கெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆக கும்பராசி நேயர்களே, அவிட்ட நட்சத்திரம் 3, 4ஆம் பாதம், சதயம் முழு நட்சத்திரம், புரட்டாதி 1, 2, 3 பாதங்கள், இதில் பிறந்தவங்க அனைவருமே கும்பராசிக்குள்ளாக வருவீர்கள். உங்களுக்கு இந்த மாதம் ஒரு பெரிய யோகமான மாதமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வகையில் ஆமாம், ஒரு வகையில் இல்லை. அது என்னங்க ஒரு வகையில் ஆமாம், ஒரு வகையில் இல்லை. சில விஷயங்களில் ஏற்றம், சில விஷயங்களில் கொஞ்சம் நிதானிச்சிருக்கணும். முதல்ல ஏற்றம் எங்கே அப்படின்னு பார்த்துருவோம். இடமாற்றங்களுக்கு சிறப்பு. என்ன ஒரு வீட்டில் இருக்குங்க, இன்னொரு இடத்துக்கு மாறணும், அதுக்கு சிறப்பு. நீண்ட நாளாக இந்த சொத்தை விற்கணும்னு நான் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேங்க, முடியலைங்க, அதை விற்கிறதுக்கு இப்போ முயற்சி செய்யுங்க, அதுக்கு சிறப்பு. உத்தியோக மாற்றம், நீண்ட நாளாக டிரான்ஸ்ஃபர். இங்கே பாருங்கள், இடமாற்றம்னா வீடு மாற்றமானாலும் சரி, உத்தியோக மாற்றமானாலும் சரி, ரெண்டுத்துக்குமான அமைப்புமே இந்த காலகட்டத்தில் உண்டு. எந்த மாற்றத்துக்கு நீங்கள் முயற்சி செய்கிறீங்களோ அந்த மாற்றம் உங்களுக்கு நல்லதாகவே கிடைக்கும். அதில் ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தாராளமாக முயற்சியுங்கள். இது முதல் அமைப்பு. சரிங்களா? நல்ல முறையில் அது கிடைக்கவும் செய்யும். அதை பற்றி நீங்கள் பெரிய அளவில் கவலைப்பட்டுக்கிறதுக்கான வாய்ப்பு அல்லது அவசியம் ஒன்றும் தேவையில்லை. சரிங்களா? மாற்றங்கள் சிறப்பு. அதேபோல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் சில இடங்கள்லேருந்து உதவிகள் கிடைக்கும். குறிப்பாக பெண்கள் வழியிலிருந்து, பெண்களின் வழியிலிருந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த மாதம் இது. அதனை அடுத்ததாக திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு அதி உன்னதமான மாதம். ஸோ தாராளமாக திருமண முயற்சிகளை நீங்கள் முயற்சிக்கலாம். அந்த திருமண அமைப்புகள் உங்களுக்கு கைகூடி வரும். அதனை அடுத்ததாக புத்திரபாக்கியமும். ஏன் இதை எல்லா ராசிலையும் திருமணமாகும், புத்திரபாக்கியம் கிடைக்கும்னு சொல்கிறேன்னா, திருமணத்தையும் புத்திரபாக்கியத்தையும் கோச்சாரம் தடை செய்யாது, பயப்பட வேண்டாம். அதனால் இந்த மாதமும் நீங்கள் முயற்சித்தால் நடக்கும். அதில் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? அதனை அடுத்த அமைப்பாக பார்த்தோம் என்றால், அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இளைய சகோதர சகோதரிகள் வழியிலிருந்து சின்ன சின்ன நன்மைகள் நடைபெறுகின்ற காலகட்டம். அவர்களால் சில உதவிகள் கிடைப்பது, அவர்களின் துணை கொண்டு நீங்கள் சிலவற்றை செய்வது, இதற்கெல்லாம் சிறப்பு. அதேபோல் இந்த காலகட்டம் உயர்கல்வியில் நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். பிடிச்ச தேர்வுக்காக அப்ளை பண்ணுறது, பிடிச்ச படிப்புக்காக அப்ளை பண்ணுறது, அதில் கிடச்சி சீட் கிடச்சி போகிறதுன்னு உயர்கல்வி தேர்வு செய்வதில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்ல மேன்மைகளை பெறுவீர்கள். அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக அன்பு நண்பர்களே, உயர்கல்விக்கு இம்மாதம் நல்ல மேன்மைகளை வழங்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. சரிங்களா? அந்த விதத்தில் உயர்கல்வி சிறப்பு அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க. சரி, அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டம் தகப்பனார் வழியிலிருந்து சில நன்மைகள் உண்டு. அல்லது வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு பூர்வீகத்திலேருந்து அடிக்கடி ஒரு நல்ல செய்தி இந்த மாதம் வந்து சேரும். அது என்ன விஷயமா சார்ந்து வேணாலும் இருக்கலாம், ஆனால் நல்ல செய்தியாக இருக்கும். அப்படி வந்து சேரும். அதே போல் தகப்பனார் நமக்கு வந்து ஒரு சில விஷயங்களில் பக்கபலமாக நிற்பார் இந்த காலகட்டத்தில், அதற்கு சிறப்பு. அதே போல் இந்த காலகட்டம் இந்த ஃபர்னிச்சர்ஸ், உயர்தர பொருட்கள் எல்லாம் வாங்குறதுக்கு 5000 10,000 கொடுத்து சில பொருட்கள்லாம் வாங்குவோம் இல்லையா வீட்டுக்கு, அந்த மாதிரின்னு கொஞ்சம் உயர்தர பொருட்கள். நீண்ட நாளாக இந்த டிவி வாங்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கேன், நீண்ட நாளாக அந்த ஃப்ரிட்ஜை வாங்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கேன், தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கார் எங்கள் வீட்டுக்கார் அப்படின்னா கூட இப்போ வாங்கி கொடுத்துருவார். அன்பு நண்பர்களே, கும்பராசினியர்களுக்கு அந்த பொருட்சேர்க்கைகள் நடைபெறுகின்ற நல்ல காலகட்டம். கல்வியில் ஏற்றம் பெறுகின்ற நல்ல காலகட்டம். ஆரோக்கியம் மேம்படுகின்ற ஒரு அதி உன்னதமான காலகட்டம். இதற்கெல்லாம் இது சிறப்பு. சரிங்க, எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய அளவில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. 2 இடம் தான். ஒன்று, திடீர்னு வேலை போகும், அல்லது வேலையை விட்டு நீங்கள் நின்றுட்டு புதுசாக வேலை தர்றேன்னு தேடுவீங்க. அப்போ டக்குன்னு அது வேலை கிடைக்காம கொஞ்ச நாள் தள்ளிடுச்சுன்னா கொஞ்சம் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுரும். ஆக பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் ஏற்படுத்துகிற மாதிரி திடீர் வேலை விடுறதெல்லாம் தவிர்த்துக்கணும், முதல் விஷயம். 2வது, தொழில் இந்த காலகட்டத்தில் ஆஹோன்னு ஓடும், ஓஹோன்னு ஓடும் அப்படிலாம் சொல்ல முடியாது. தொழில் அமைப்புகளும் கொஞ்சம் டல்லடிக்கும். பொருளாதார ரீதியாக பெருத்த வருமானத்தை கொடுக்கின்ற அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? ஆக
கிடைக்கின்ற பொருளாதாரத்துக்கு உட்பட்டு செலவுகளை ஏற்படுத்திக்கிட்டு அதுக்குள்ளே குடும்பத்தை நகர்த்துற, அதுக்குள்ளே வாழ்வியலை நடத்துகிற ஒரு வாழ்வியல் பண்பை நம்ம கற்றுக்கிடணும். அப்போ தான் நம்ம சஸ்டெயின் பண்ண முடியும், நிலை பெற்று நிற்க முடியும். அதில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கிட்டு கூடுமானம் வரையிலும் அதாவது வரவுகளுக்குள்ளாக செலவுகளை வைங்க. தொழிலில் பெரிதாக முதலீடுகளை போடாதீங்க. திடீர்னு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு வேலையை விடாதீங்க. இதில் கவனம் செலுத்தணும். அப்படி செலுத்துகின்ற பொழுது பெருந்துன்பங்கள் நம்மை நேராது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் தாயாரின் உடல்நிலையில், உங்களுக்கு இல்லைங்க, உங்கள் தாயாரின் உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும். அதற்காக மருத்துவ செலவுகள் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். அல்லது உங்கள் குழந்தைகளின் உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும், அதுக்காக நீங்கள் மருத்துவ செலவு செய்கிற மாதிரி இருக்கும். ஆக தாயார் மற்றும் உங்கள் பிள்ளைகள் இவங்க 2 பேரின் உடல்நிலையிலும் கவனம் செலுத்துங்க. அதை பார்த்துக்க வேண்டியது அவசியம். அந்த விதத்தில் எனது அருமை நண்பர்களே, இந்த காலகட்டம் அனைத்திலும் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற ஆகச்சிறந்த அமைப்புகள் ஒரு புறம் இருந்தாலும் இந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். எல்லாம் வல்ல தாயார் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு. எந்த தாயார்? பார்வதி தாயார். சரிங்களா? உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்தில் இருக்கக்கூடிய எந்த தாயார் வடிவத்தையும் நீங்கள் வழிபாடு செய்வது, அம்பாள் வடிவத்தையும் வழிபாடு செய்வது, சாந்தமான பெண் தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு சகல அமைப்புகளிலும் இந்த மாதம் ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும். சொன்ன இடங்களில் அகலக்கால் வைக்காமல் இருந்து கொள்வது நல்ல நன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.